மேசராசி நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுங்க இந்த பதிவு. இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை போராடம் நட்சத்திரம் 4வது பாதம் தனுசு ராசியில் சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மேச ராசியாதிபதி மேச ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. சுக்கிர பகவான் இருக்கிற இடத்துல தான் மாத கிரகமான சூரிய பகவான் ஆட்சி நிலையில். மேசராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி தானங்க சூரிய பகவான், புத்திரஸ்தானாதிபதி. புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆவணி மாதம் தானுங்க. அப்போ ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு மேச ராசியாதிபதி சுய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து குருவும் செவ்வாவும் சேர்ந்து குரு பகவானோடு சேர்ந்திருக்கிற செவ்வா உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்குண்டான அருமையான மாதம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை திருமணமாகி 6 வருடம் ஆகுது, 7 வருடம் ஆகுது, 8 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகுது. புத்திர செல்வம் இல்லையே, போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமினா ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம். நிச்சயமாக அருமையான ஒரு தருணம், அற்புதமான தருணம். ஆதாரம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் ராசியாதிபதி உங்களுடைய ராசிநாதனும் புத்திர காரகனும் சேர்ந்திருக்கிற தருணம், நல்ல தருணம். அதுபோக புத்திர ஸ்தானாதிபதி அவங்க ராசியை பார்க்கக்கூடிய சூழலும் நல்லா இருக்கு. அப்போது செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் என்னன்னா புத்திர செல்வம். புத்திர செல்வத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் அமையும் மேசராசி நண்பர்களுக்கு. அதுபோக மேசராசிக்கு 2வது பாவகத்தில் குருவும் செவ்வாவும் சேர்ந்திருக்கிற தருணம் குருமங்கள யோகம். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், சாதிக்கிறது அப்படி இல்லையே. 100 பேர் சம்பாரித்தா அதில் ஒருத்தர் தான் சாதிப்பாங்க, 1000 பேர் சம்பாரித்தா அதில் 2 பேர் தான் சாதிப்பாங்க. ஆனால் மேசராசி நண்பர்களுக்கு இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் செவ்வாவும் சேர்ந்து குருமங்கள யோகமாக இருக்கிறது சிறப்பு. அதுபோக குரு பகவானுடைய பார்வை 6வது பாவகத்திலையும் செவ்வாவுடைய பார்வை 5வது பாவகத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த செயல்கள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அது நம்மளை சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாக இருக்கட்டும், நம்ம முன்னேற்றத்துக்கு யார் தடையாக இருக்கிறாங்களோ அந்த தடைகள் நீங்கக்கூடிய தருணம் ஐயா இந்த தருணம். பொதுவாக ஒருத்தர் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம போகிற பாதை இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. தடுமாறி அந்த இடத்துல நம்ம போயிடுவோம். மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தருணமாக வரக்கூடியது இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 31 நாளாக இருந்தாலும் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளார பல நண்பர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது. உடல் உபாதைகள் 2ல் இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசிநாதனும் கூட, அதுபோக உங்கள் ராசிக்கு 8 குடையவரும் கூட. அப்போ 2வது பாவகத்தில் மிருகசீரிஷன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து 2 கூடிய கிரகத்தை பார்க்குறாரு. 2 கூடிய கிரகம் சுக்கிர பகவான். செவ்வாவும் குருவும் எப்படி இணைவு அப்படின்னா அதே மாதிரி சூரியனும் புதனும். சூரியன் மகம் நட்சத்திரம் 1வது பாதம் 120 டிகிரியிலையும், புதன்
124 டிகிரியில் அதே மகம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்தோட அஸ்தமனமாக இருக்கார். இதனால் நோய் நொடிகள் குறையும். சார் எனக்கு கண் பார்வையில் பாதிப்பு கொடுக்குது சார் 4-5 மாதமா, நேரம் சரியாக இருந்தால் சரியாக போயிடுமா? நேரம் சரியாக இருந்தால் தானே அந்த தொந்தரவுக்கு உண்டான வைத்தியமே நமக்கு கிடைக்கும். வயிறு வலி இருக்குது, 10 இடத்துக்கு போனால் சரியாகலை, நமக்கான தீர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு தருணத்தில் யாராவது ஒருத்தர் மூலமா இங்கே போயிட்டு வாங்க, ஒரு வேளை மருந்து சாப்பிட்டாவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அங்கே போய் அதை சரி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறோம். அப்போது கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய தேடுதல் சரியாக இருக்கும். அது உடல் திரேகத்துக்காக இருக்கட்டும், இல்லை வாழ்வாதாரத்துக்காக இருக்கட்டும், ஏன் வாழ்க்கைக்காக இருக்கட்டும். கிரகநிலைகள் சரியாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்திப்படும். உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வளர்ச்சி அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த மாதத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் கூட பிறந்தவங்க மேசராசியில் பிறந்த மேசராசி நண்பர்களுக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ அக்காவாகவோ தங்கையாகவோ யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்கள பகைச்சிக்குவீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கேரண்டியாக ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதெல்லாம் நல்லதில்லை. கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. இந்த 10 தேதிக்குள்ளார 10 தேதி போயிடுச்சுன்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் 9வது பாவகத்தில் இருக்கிறது நல்லது. சந்திரன் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க மேசராசி நண்பர்களுக்கு. அந்த சுபஸ்தானாதிபதி மேஷராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்க 9வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் மேசராசிக்கு 2வது பாவகத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். அதுபோக சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மண்மனைக்கும் அவர் தான் அதிபதி, வண்டி வாகனத்துக்கும் அவர் தான் அதிபதி. அந்த சுபஸ்தானாதிபதி குருவுடைய வீட்டில் இருந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி நட்சத்திரமும் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நட்சத்திரமும் தான் சந்திரன் வாங்கியிருக்கிறார். அந்த 9வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் குரு. இதனால் ஒரு சில நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் வண்டி வாகனத்தில் நாட்டம் இருக்காமலேயே உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆவணி மாதத்தில் 100% வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் வாங்கினாலும் சரி, ஸ்கூட்டி வாங்கினாலும் சரி, பைக் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, அது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் வாகன யோகம் இருக்க தான் செய்யுது. ஒரு சில நண்பர்களுக்கு தன்னுடைய வீட்டை புதுப்பிக்கலான்ற எண்ணம் வரும். தன்னுடைய பூர்வீக வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கட்டினதாக இருந்தாலும் சரி, அப்பாரு கட்டினதாக இருந்தாலும் சரி, அந்த வீடு புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். 5வது பாவகத்தில் 3 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் வக்கரத்தில் இருக்கிறாரு. மாத தொடக்கத்தில் புதன் வக்கரத்தில் இருக்கிறாருன்னா 5வது பாவகத்தில் 6க்குடைய கிரகம் வக்கரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை வாங்குவார். தொழில் ஸ்தானாதிபதி இல்லைங்களா, லாபஸ்தானாதிபதி இல்லைங்களா சனி பகவான். அப்போ சனி பகவானை வக்கரம், புதனும் வக்கரம். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர், செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர், இந்த மாதிரி சங்கடங்களால் நீங்கிறதுக்கு உண்டான தருணமாக அமையும். அப்போ சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது. ஏன்னா சூரியனாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், இந்த 3 கிரகங்களும் உள் சுற்று கிரகங்கள், வெளி சுற்று கிரகங்கள் கிடையாது. அப்போ நமக்கு ஓகே, நமக்கு சாதகமான ஒரு நேரம் தானுங்க. அதுபோக திருமண ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். பூரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 140 டிகிரியில் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து
உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. குடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும், சீராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டு ஏமாந்து போயிட்டேன், ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் காசு பணம் போட்டு ஏமாந்து போயிட்டேனுங்க, இந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமான நேரம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் போட்ட பணம் திரும்பி பெறத்துக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்த மேசராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே மனசார கோட்டை கட்டுற அளவுக்கு ஒரு நேர காலங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரப்போகுது. 10ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம், 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. அனுபவித்து சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயம் நடந்ததா நடக்கலையான்ட்டு அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.